கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். துன்மார்க்கன் பாருங்க, அவன் சுழல் காற்று. நீங்கள் சுழல் காட்டு, இந்த சூறாவளி மாதிரி காட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் அந்த காட்டில் அப்படியே சுழட்டி இந்த செடி இடையெல்லாம் அப்படியே சுருட்டிட்டு போகும். இல்லைன்னா சில நேரத்தில் கடல்லே அது உருவாம், அப்படியே சுழட்டி ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ சொல்லுவாங்க சூறாவளி காற்று இந்த கடல் கடந்து போய் விட்டது, அந்த இடத்துக்கு போயிட்டது அப்படி சொல்லி அது போய் அது சுற்றிக்கிட்டேவா இருக்குது? இல்லை, ஒரு நாளும் அது கொஞ்சம் தூரம் போனோன்னே அது தன்னாலே அது செயலிழந்தது. அப்படி தான் தேவன் சொல்கிறார், துன்மார்க்கன் சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு. அது கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்சம் நேரம் ஒரு ஹா ஹூம் அது சத்தம் வரும், அப்படியே எலும்பும், அப்பா எம்மா எவ்வளோ பெரிய ஆளுப்பா அப்படின்னு பார்ப்போம். பிறகு கொஞ்சம் நேரங்களே புஷ் அப்படின்னு அது போயிடும். அதுக்கு இருக்க இடமே தெரியாது. பிறகு வானொலியில் ஏதாச்சும் சொல்கிறாங்களா, இல்லை டிவியில் சொல்கிறாங்களா, அந்த காற்று இங்கே தான் நிற்குது, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் நிற்குது, பக்கத்து ஊரில் நிற்குன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தூரம் ஹூன்னு நம்மளுக்கு தெரியும், ஏப்பா எப்படிப்பட்ட ஆள், எப்படி இருந்துட்டான், இப்படி ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான். பிறகுதான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்த பிறகு அந்த ஆளுடைய வாழ்க்கை புஷ் அப்படி போயிடும். ஏனென்றால் அவனுடைய இடத்துல துன்மார்க்கம், அதாவது கெட்ட எண்ணங்கள், அதாவது இந்த எண்ணங்கள் வந்து நம்மளை கண்டறிய முடியாது. பாருங்கள், நம்முடைய மனிதர்கள் பாருங்கள், நல்ல ஸ்டைலாக இருப்பாங்க, இப்போ துணிமணிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. உள்ளான எண்ணத்தை யார் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அது தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் தான் அதற்கு அந்த வேலை அந்த மாதிரி அந்த உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். எதையெல்லாம் செய்தது எது விதைக்கிறாதோ அதை அறுவடை பண்ணுவான்னு சொன்னது போல் துன்மார்க்கன் அது எப்படி இருக்கிறான்னு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். அவர் வந்து தேடி வந்து நமக்கு எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள். பார்த்தீங்களா, சுழல் காற்று வருவது போல் துன்மார்க்கன் எப்படி உஸ்ன்னு கடந்து போகிறான் பாருங்கள். ஆனால் நீதிமானும் நித்திய அஸ்திவாரம்னா, இப்போ ஒரு நீங்கள் வந்து பில்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங் 30 மாலா ஃப்ளவர் 40 50லாம் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? 100 வரலாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ஹைட்டில் பண்ணுவாங்க பெரிய. அதனுடைய அஸ்திபாரம் எப்படி பெரும் மண்ணிலையாக நிற்குது, கீழே போகும். அதாவது பாறை எங்கே இருக்கோ அங்கேருந்து அதை எழுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பில்டிங்கே ஒரு 100 ஃப்ளோர் இருக்குன்னா அதை விட ஒரு பாதியாட்டம் ஆழம் கீழே போகும். அந்த அளவுக்கு கீழத்துலேருந்து அந்த பில்ட் பண்ணி எழுப்புவாங்க பாருங்கள். அந்த அஸ்திபாரம், அந்த பில்டிங் கீழே பூமி அஸ்திபாரத்துக்கு கீழே இருந்து பெரிய வேலை நடக்கும். அது முடித்து வரதுக்கு கட்டி முடித்து இப்போ 60 ஃப்ளோர் 70 ஃப்ளோர் கட்டி வந்து முடிக்க வரதுமாட்டி எப்படி 4 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடும். ஏனென்றால் அந்த அஸ்திபாரம் உறுதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? கீழே வர போகணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டாம். நம்முடைய ஆழமான வார்த்தைகளை சிந்திக்கணும், உள்ளத்தில் அப்படியே வைக்கணும், நிறைச்சிடணும். உள்ளத்தில் நிறைக்கும் பொழுது தான் நம்முடைய இதயம் என்ன பண்ணுது? அசையாது. பாருங்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னா நீங்கள் அசைவீங்களா? வர மாட்டீங்க. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், சின்ன ஒரு சூழ்நிலை, நமக்கு ஒரு சூழ்நிலைகள் இந்த பூமியில் வரலாம். ஆனாலும் உங்கள் மனம் கொஞ்சம் டவுன் ஆகத்தான் செய்யும். நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேளுங்க, என்ன தான் செஞ்சாலும் தரலாம், உங்களுடைய மனதில் சரியான ஒரு விதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கலை, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று அங்கங்கே சூழ்நிலை நடக்குது. ஆனாலும் உங்களுடைய உள்ளம், சரி இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட நம்ம எல்லாம் செஞ்சுருந்தோம், ஆனாலும் எப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, ஏன் இப்படிலாம் இருக்குது? தேவனோட அந்த டைமில் தான் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நிறைக்கணும். எப்படி அஸ்திபாரம் ஒரு உள்ளுக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி உறுதியாக இருக்குது பாருங்கள். அஸ்திபாரத்தை பார்த்தீங்கன்னா கீழேருந்து எழுப்பும்போது அந்த பில்டிங் கன் மாதிரி இருக்கும், அப்படி அசையாது. அந்த மாதிரி உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கும். அப்போ அந்த சின்ன சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் வரும்போது என்ன நடக்குன்னா, தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா, என்னை விட்டு விலகாதவர் என்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய வீட்டினுடைய குறைகளெல்லாம் உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் நிறையாக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஏற்றுக்கொண்டவர், என்னை தேடி வந்தவர் நீர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆனால் உள்ள ஒன்று சொல்லும், ஆனால் வெளி உலகத்தில் பாருங்கள் ஒன்று சொல்லும், ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க, நீ ஏன் ஆண்டவரை தேடுறா, நீ இப்படி உள்ள சூழ்நிலையில் மாட்டியிருக்க, நீ ஏன் ஆண்டவரை தேடுதா, இப்படி சொல்லி உங்களுடைய நேரத்தை வேறு இடத்துல திசை திருப்போம். அந்த பிசாசை பாருங்கள், அதை செய்வான் இதை செய்வான், அப்படி பார்க்க வைப்பான் இப்படி பார்க்க வைப்பான். நீங்கள் தேவ வசனத்தை தியானிக்க விடாத அளவுக்கு ஆக்கிறோம். சூழ்நிலையை ஏதாட்டு செஞ்சு அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற
நிறைத்து வைத்து அந்த அஸ்திபாரம் எப்படி போட்டது போல தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைச்சி வைக்கும்போது உங்களுடைய இருதயம் கலங்காது. உங்களுடைய இருதயம் பில்டாக இருக்கும். அதான் நான் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கும் இருதயம்னு சொல்லி ஒரு பெரிய தலைப்பு போட்டிருக்கேன் பார்த்தாங்க. நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய இருதயம் எப்படி பலப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து நிறைய ஒரு 60 வீடியோவில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதத்திலிருந்து நம்முடைய அந்த பெரிய பெரிய தெய்வ தாசர்கள்லாம் எப்படி அதை ஜெயிச்சாங்க, இந்த தேவனுடையோடு இருந்து நம்முடைய உள்ளத்தை அவங்களுடைய உள்ளத்தை பில்ட் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க அதை அந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை நான் அது அதிகமாக அதில் போதிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்படி நீதிமானும் நித்திய அஸ்திபாரமாக இருக்கிறான். நித்திய அஸ்திபாரம்னா எப்படி நான் சொன்னோம்ல உங்களுக்கு, எப்பவும் கலங்க மாட்டேன். எப்படி இதயத்துக்குள்ளே அவனுக்கு வார்த்தை இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கு, என்னை விட்டு அகலாதவர் என் கூட இருக்கிறது, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. இப்படி நீங்கள் உடனே சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்ல ஆரம்பித்த உடனே என்ன நடக்குன்னா உங்களுடைய உள்ளம் இளைப்பாறுதல் இருக்கும். தேவன் வார்த்தையை கொண்டு உங்களை இளைப்பாறுதல். எத்தனை சூழல் இருந்தாலும் என் தேவன் இருக்கிறார், என்னை விட்டு விலகாதவர் இருக்கிறார், என் கண்மலையாக இருக்கிறார், என்னை அரவணைக்கிறவர் இருக்கிறார், என்னோட அனுகூலமும் ஆசீர்வாதத்தின் தருகிறவர் என்னோடு கொடுக்கிறார். இப்படி வார்த்தைகளாக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்கு போகும். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை பல மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஆமாம், நீங்கள் இன்றைக்கி 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பல லட்சம் ரூபாய் உங்களை வந்து சேரும். 2000னா 20 லட்சம் 50 லட்சம் அப்படி உங்களை வந்து சேரும். இது கர்த்தர் அதை அந்த வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான், நீங்கள் ஒரு நாளும் கலங்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ரிசீவ் பண்ண கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. போதும், கேட்டு ஆம் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் அதை அங்கீகரித்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்து கிடைக்க கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.